ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ஜே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிஆர் ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 ஸ்குவாட் இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்குவாட் வந்து போய் அடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை அமுத்தி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி மேட்ச்சில் யார் போய் அடிப்பான்னு பார்த்துடலாம். ஏற்கனவே ப்ளே பண்ண 1-2 பிளேயர்ஸ் இந்த டைம் வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோ நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காமல் ஒரு லைக் பண்ண அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை மறக்காமல் அமைச்சிடுங்க. மேட்ச்சில் இன்றைக்கி யார் போய் அடிப்பான்னு பார்த்துடலாம். வாங்க காய்ஸ், இப்போ கேமுக்குள்ளே போகலாம். எல்லோரும் வந்து இறங்க தயாராகிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஸ்குவாட் எந்தெந்த பிளேஸில் இறங்க போகிறாங்கன்னு பார்ப்போம். நீங்களும் ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமரா இருந்தால் நீங்கள் எந்த பிளேஸில் இறங்கி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சில ஸ்குவாடில் சில பிளேயர்ஸ் எலிமிட் ஆனாலும் மீதி இருக்கிற பிளேயர்ஸ் ஆடுவோன்னு ஆடுறாங்க. பார்த்துருவோம். இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஸ்குவாட்லையும் ஒவ்வொரு பிளேயராக இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்குவாட்லேருந்து பீக்கில் தான் இறங்கியிருக்காங்க 2 பேர். ஒருத்தர் மட்டும் ஃபேக்ட்ரி பக்கம் பிரிஞ்சிட்டாரு. செகண்ட் ஸ்குவாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பீமா சித்தியில் இறங்குறாங்க. ஸ்குவாடு எல்லாருமே பீமா சித்தி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாடு கொஞ்சம் ஒத்துமையாக விளாடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து வந்து 3ஆவது ஸ்குவாடை பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களா பீக்கிலே தான் இறங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்குவாடு 3ஆவது ஸ்குவாட்லேயும் இப்போ பீக்கில் பிளேயர்ஸ் இறங்கினால இங்கே வந்து அட்டாக் ஓடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அருமையான ஒரு லாக் கில்லு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பீக்கு டாப்லேருந்து அடிச்சிருக்காராட்டுக்கு. இங்கே ஒரு அருமையான அட்டாக் ஓடுது. ஒரு டவுனு கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவாரா? கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டீம்லேருந்து இன்னொரு பிளேயர் வந்துட்டாராட்டுக்கு. இவர் பேக் அடிக்கிறாரு. இப்போ 4ஆம் நம்பர் டீமுக்கு 2 கில்லு கன்ஃபார்மில் இருக்குது. 444 ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னொரு கில்லு டவுன் ஆகிட்டார். ஆனால் அருமையான பிளேயிங் தான் போகுது. இங்கே ஒரு அட்டாக்கு கில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 5ஆவது நம்பர் டீம் ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாலாம் நம்பர் டீம் எலிமிட்டே ஆகிடுச்சு. ஒரு அருமையான டேமேஜ் போயிட்டு இருக்கு. 6ஆம் நம்பர் டீம்லேயும் ஒரு பிளேயர் மட்டும் தான் இருக்காரு. ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதான் நம்ம டீம்லேயும் ஒருத்தர் எலிமிட் ஆகிருக்காரு. இன்னொருத்தரும் இப்போ எலிமிட்டு. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். அவர் நின்று விளாடுவார்னு பார்ப்போம். அடுத்த 8ஆம் நம்பர் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இருக்காங்க. ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 2 கில் அடிச்சிருக்காரு கிருஷ்ணா மட்டும். எல்லோரும் வந்து ரூட் எடுக்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த அட்டாக் நடக்குமான்னு பார்த்துருவோம். இன்னும் ஒரு 15 பேர் பிள்ளைங்களில் இருக்காங்க. எல்லாம் இறங்கின வேகத்துக்கு பாதி பேர் வந்து அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து 7ஆம் நம்பர் டீம் ஆட்டியில் வியூ பண்ண பார்க்குறீங்க. 5ஆம் நம்பர் ஸ்குவாடு ஒரு அட்டாக் ஓடுது. டவுன் பண்ணியிருக்காங்க ஆஃப் பண்ணிவிட்டு. 5ஆம் நம்பர் எலிமிட்டே ஆகிட்டார் ஒருத்தர். இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். 2ஆம் நம்பர் டீம்லேருந்து இப்போ ரன்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 4ஆம் நம்பர் டீமில் ஒரு அட்டாக் ஓடுது. ஒரு அருமையான டேமேஜ் லாக் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காங்க. 2ஆம் நம்பர் டீம்லேருந்து ஃபஸ்ட்டு கில் எடுத்து கொடுத்துருக்காங்க உங்கள் டீமுக்கோசரம் ஜெகதீஷ். இன்னும் 13 பேர் மட்டுமே பிளேயிங்கில் இருக்காங்க. யார் எந்த ஸ்குவாடு வந்து போய் அடிக்கணும்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் எலிமிட் ஆகிறாங்க சில டீம்லேருந்து. 7ஆம் நம்பர் டீமில் சோலாவாக இருக்கார். 8ஆம் நம்பர் டீமில் 4 பேருமே இருக்காங்க. ஒரு அருமையான பிளேயிங் கொடுத்துருக்காங்க. 2 கில்லு கையில் வச்சுருக்காங்க டீமுக்கு. இன்னும் 5ஆம் நம்பர் டீமில் ஒயிட் 786 வந்து இன்னும் ஒரு கில் கூட கன்ஃபார்ம் பண்ணல. பார்ப்போம் கில் அடிப்பாரான்னு. இங்கே 2ஆம் நம்பர் டீம்லேயும் யாருமே கில் அடிக்கல. ஒருத்தர் மட்டும்தான் 2 கில் எடுத்திருக்காரு ஜெகதீஷ். ஒரு அருமையான ப்ளே கொடுக்குறாரு அவர் டீமில். பார்ப்போம். ஃபைனல் ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டாப் 10ல் இருக்காங்க எல்லாருமே. இதில் எந்த ஸ்குவாட் வந்து இப்போ போய் அடிச்சுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும்.
8ஆம் நம்பர் டீம்லேருந்து ஜிப்லைனை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. பீமா சிட்டிகிட்ட வராங்க எல்லாருமே. கிருஷ்ணன் ஜம்பிங்லேயே வராது. இப்போ 2ஆம் நம்பர் ஸ்கோடும் அடுத்து பீமா சிட்டி நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஜெகதீஷ் வந்து இப்போ 3 கில் அடிச்சிருக்காரு. 2ஆம் நம்பர் டீமில் அவர் மட்டும்தான் இப்போ கில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு அருமையான பிளேயிங் கொடுத்துருக்காரு. அவர் டீமுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் டீம்லேயும் இப்போ எம்கே மட்டும் 2 கில் எடுத்திருக்காரு. பார்ப்போம். 2 பிளேயர் மட்டும்தான் அவங்க டீமில் இருக்காங்க. ஒயிட் டீம் மட்டும் தனியாக ஓடிக்கிட்டே இருக்காரு. சேம்சனுக்கு நெருங்கி போயிட்டு இருக்காரு. இங்கே அடுத்து ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. 8ஆம் நம்பர் டீம்லேருந்து ஒரு லாக் ஆகிருக்காங்க. பார்த்துடலாம். கில் எடுப்பாங்க பார்ப்போம். கிருஷ்ணா ஆல்ரெடி 2 கில் எடுத்திருக்காரு. இப்போ 8ஆம் நம்பர் டீமுக்கு 2ஆம் நம்பர் டீமுக்கு அட்டாக் போடுறதுன்னு நினைக்கிறேன். 8ஆம் நம்பர் டீமில் ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் டீம் மட்டும் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அருமையான பிளேயிங் ஓடிச்சிருக்கு. 2ஆம் நம்பர் டீமில் ஜெகதீஷ் 3 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் லாக் ஆகிட்டார் அவரும். 2ஆம் நம்பர் ஸ்கோர் ஒரு நல்ல டீம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பார்ப்போம். 2ஆம் நம்பர் டீம் வந்து இன்னும் சப்போர்ட் இல்லாமல் போயிட்டு இருக்காரு. இப்போ 2ஆம் நம்பர் ஸ்குவாடும் பீமா சிட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்குவாட் வந்து இப்போ பீக் டாப்பில் இருக்காங்க. இன்னும் 9 பேர் மட்டும்தான் பிளேயிங்கில் இருக்காங்க. 2ஆம் நம்பர் ஸ்குவாட் இப்போ வந்து ஆர்டினரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 8ஆம் நம்பர் டீம்லேருந்து ராக் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆர்டினரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கப்லேருந்து பேக்கப் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு அருமையான அட்டாக் ஓடிருக்கு. டவுன் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான டவுனு. இங்கேயும் ஒரு அருமையான டவுனு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்கோர் ஒரு அருமையான பிளேயிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே 2ஆம் நம்பர் ஸ்கோர் இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். அவர் பேக் அடிப்பாரா இல்லை அடிச்சு விளாடுவாங்கன்னு பார்ப்போம். மூக்காங்கி போட்டவங்க வந்துட்டுருக்காரு. ஒரு அருமையான டேமேஜ் போயிட்டுருக்கு. 2ஆம் நம்பர் ஸ்கோரும் இப்போ வந்து எலிமிட் ஆகிடுச்சு. இன்னும் 1ஆம் நம்பர் ஸ்கோரில் வந்து 2 பேரும், 5ஆம் நம்பர் ஸ்கோரில் ஒருத்தரும், 8ஆம் நம்பர் ஸ்கோரில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவ்வளோதான். இதில் யார் வந்து போய் அடிப்பான்னு பார்த்துருவோம். எந்த ஸ்கோர் போய் அடிக்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். கிருஷ்ணா ஒரு அருமையான பிளேயிங் 4 கில் அடிச்சிருக்காரு. ராகுல் ஒரு கில் அடிச்சிருக்காரு. ஆர்கே ஒரு கில் அடிச்சிருக்காரு 8ஆம் நம்பர் ஸ்கோர்லேருந்து. இப்போ 8ஆம் நம்பர் ஸ்கோருக்கு 6 கில் வந்து கன்ஃபார்மில் இருக்குது. ஒரு அருமையான பிளேயிங் இருக்காங்க. இங்கே ஒயிட் 786 வந்து இன்னும் ஒரு கில் கூட அடிக்கலை. இப்போ பீக்கில் ஃபஸ்ட்டு ஸ்கோருக்கும் ஃபிஃப்த்து ஸ்கோருக்கும் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே யாரை கில் எடுக்க போகிறான்னு பார்ப்போம். இப்போ 8 ஸ்கோரும் அங்கே தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் ஸ்கோடு பீக்கை நோக்கி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். பீமா சிட்டின்னு அவங்களும் கிளம்பிட்டாங்க. சேஃப் ஜோன் வந்து இப்போ பீக்கிட்ட இருக்கிறதுனால எல்லாம் பீக்கை நோக்கி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பீக்லேயும் ஒரு அட்டாக் ஓடிட்டு இருக்கு. இவங்களும் பீக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க. இனி 3 ஸ்கோர் மட்டும்தான் பிளேயிங்கில் இருக்குது. இல்லை எந்த ஸ்கோர் வந்து போய் அடிக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நீங்களும் நம்ம யூடியூப் சேனலில் ஒன்று தான் உங்கள் யூஐடி நம்பரை மறக்காமல் இது பண்ணி வச்சுருங்க கமெண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை மறக்காமல் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஸ்கோருமே பீக்கில் இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு ஃபைட்டு நடக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஃபைனல் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒருத்தர் எலிமிட் ஆகிட்டார். ஆமாம், 5th ஸ்கோர்லேருந்து வந்து ஒயிட் 54 அவரும் எலிமிட் ஆகிட்டார். இப்போ வந்து 8th ஸ்கோர்லேருந்து ஒரு 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கையில் வந்து 7 கில் இருக்குது. டீம் நல்லா ஒற்றுமையாக விளாண்டுட்டு இருக்குது. ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கோர் வந்து டேமேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு லாக் ஆகிருக்காரு ஃபஸ்ட்டு ஸ்கோர்லேருந்து. இன்னும் ஒரு பிளேயர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்கோரில் இருக்காங்க. 8th ஸ்கோரில் வந்து இன்னும் 3 பிளேயர் இருக்காங்க.
1-3 அடிப்பாரான்னு பார்த்துடலாம். இந்த ஸ்கோர் போய் அடிக்க போகுதுன்னு பார்ப்போம். இவர் சோலாவாக இருக்கார். 1-3 பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். அவங்க டீமில் எல்லாருமே நல்லா அடித்து விளாண்டுருக்காங்க. இவர் இன்னும் ஒரு டீம் பண்ணியிருக்கல. 8ஆம் நம்பர் ஸ்கோட ஆரம்பத்துலேருந்து ஒரு நல்ல பிளேயிங் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். அருமையான பிளேயிங் தான் கொடுத்துட்ருக்காங்க. பார்ப்போம் எந்த ஸ்கோர் வந்து இப்போ அடிக்க போகுதுன்னு ஒரே சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அவங்க பிளேயிங்கை காமிச்சிட்ருக்காங்க. ஒரு அருமையான டேமேஜ் போயிருக்கு. மேலே ஏறி வந்துட்டாங்க. 8ஆம் நம்பர் ஸ்கோடு. பார்ப்போம். ஒரு ஷேடோலாம் போட்டு போகிறாரு. மெடிக்கெட் போட்டுருக்காரு. மேலே ஏறி வந்துட்டாங்க. ஆனால் அடிக்காமல் இருக்காரு. இறங்கி ஒரு அருமையான இல்லை 8ஆம் நம்பர் ஸ்கோடு தான் போய் அடிச்சிருக்கு. அருமையான ஒரு பிளேயிங் கொடுத்துருக்காங்க 8ஆம் நம்பர் ஸ்கோடு. சூப்பர். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் யூடி நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். இப்போ பொசிஷன் பாயிண்ட் போர்டு வந்துடுச்சு. இல்லை டாப் 3 நம்ம பார்த்துடலாம். 8 ஸ்குவாட் வந்து போய் அடித்து ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்குவாட் வந்து 2nd பிளேஸை பிடிச்சிருக்காங்க. 5th ஸ்குவாட் வந்து 3rd பிளேஸை பிடிச்சிருக்காங்க. முடிஞ்சாலும் அவங்க பிளேயிங்கை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் போய் அடிக்க என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் ஃபயர் ஆர்ஜே கேமிங் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை தட்டிடுங்க.